பிரச்சனை வந்ததும் போராட்டம் வந்ததும் கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, கர்த்தர் என் கூட இல்லை என்று சொல்லி நீ அறிக்கை பண்ணாதே. இந்த பிரச்சனையை நீ எதிர்கொள்ளுவதற்கு நீ ஆயத்தமாகு. நீ பிரச்சனை நடுவில் நடந்தாலும் கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் ஆபத்தில் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து நான் அவனை கனப்படுத்துவேன். நெருக்கத்தின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் கர்த்தர் உனக்காக சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சிலர் நினைக்கிறாங்க எனக்கு இது வராமையே இருக்கலாமாங்க. யோசேப்பு கூட நினைச்சிருந்திருக்கலாம், நான் நன்மை செஞ்சேன், எதுக்குங்க என்னைய குழிக்குள்ள தூக்கி போடணும், நான் நன்மை செஞ்சேன், என்னைய போய் 20 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டாங்களே, பணத்துக்கு அடிமையா வித்து போட்டாங்களே. இந்த உலகத்துல ஒரு கொடிய காரியம் என்ன தெரியுமா? அடிமை. ஒரு தேசத்திலே போய் நாம் அடிமையா இருப்பது எவ்வளவு கொடுமை தெரியுமா? அவர்கள் சொல்லுகிற வேலையெல்லாம் செய்யணும். நாம நினைச்ச நேரம் தூங்க முடியாது, நாம நினைச்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியாது, அவங்க சொல்றதெல்லாம் செய்யணும். அடிமைத்தனத்துல தள்ளப்பட்டான். எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? இன்றைக்கும் உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல சாத்தான் உன்னை தள்ளி உனக்கு வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. இந்த பிரச்சனைக்கு நடுவில் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார். இந்த பிரச்சனைக்கு நடுவில் தான் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார்.